வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று பார்ப்போம். அதாவது நேராக கேள்விப்பட்டிருப்பீங்க, இது மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அந்த இமேஜ் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கு அப்புறம் பார்க்க முடியாது, தானாகவே அழிஞ்சிரும். அதாவது ஒரு வியூ மட்டும்தான். அந்த செட்டிங்ஸை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே போவோம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டேன். யாராவது ஒருத்தரவங்க எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு இமேஜ் அனுப்பிச்சு பார்ப்போம். இமேஜோ வீடியோ ஏதோ ஒன்று அனுப்பிச்சு பார்ப்போம். அனுப்பிச்சு பக்கத்தில் உதாரணத்துக்கு இந்த வாட்ஸ்அப் இமேஜை எடுத்துக்கோங்க. நான் வாட்ஸ்அப் இமேஜ் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இந்த மெசேஜ் போடுற இடத்துல ஆட் கேப்ஷன் இருக்குல்ல, ஆட் கேப்ஷன் இந்த ஒன்று தெரியுதா, அதில் போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த ஒன் வந்து க்ரீனில் ஆயிடுச்சு. இது என்ன கேட்குதுன்னா, சென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ தட் கேன் ஓன்லி பி வியூட் ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் வியூ பண்ண முடியும். ஃபார் மோர் ப்ரைவசி யுவர் ஃபோட்டோ ஆர் வீடியோ வில் டிஸப்பியர் ஃப்ரம் த சேட் ஆஃப்டர் தி ரெசிபியன்ட் ஓப்பன்ஸ் இட் ஒன்ஸ். ரிமெம்பர் பீப்புள் கேன் ஆல்வேஸ் டேக் ஸ்க்ரீன்ஷாட். அதாவது இந்த இமேஜை வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தானே டிலீட் ஆகிடும். ஆனால் சில பேர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து யாருக்காவது ஃபோட்டோஸோ ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்க, அது ஒரு வாட்டி மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட இந்த ரெக்கார்ட் இருக்கும். சரி, இப்போ வந்து இதுதான் கேட்குது. அதுக்கு நான் அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தானாக டிலீட் ஆகிடணும். இப்போ வந்து இன்னொரு ஃபோனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாட்ஸ்அப்பை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. நான் அவங்க ஸ்க்ரீனை காட்டல, இங்கே தானாகவே டிலீட் ஆகிடும். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிலீட்டுன்னு ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்கள ஓப்பன் பண்ண சொல்கிறேன். டெலிவர்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போய் ஃபோட்டோ வந்து அவங்க இமேஜஸை பார்க்க போகிறாங்க. இப்போ நான் அனுப்பிச்சதுக்கு மெசேஜ் இப்போ வந்து ஒன்றுன்னு இங்கே இருக்குது. பார்த்துட்டாங்க. இங்கே ஓப்பன்னு வந்துடும். திருப்பி வந்து அவங்க பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க முடியாது. ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.